வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் இசையமுதா. பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நார்வேயில் நடைபெற்ற இந்தியா நார்வே வர்த்தக மற்றும் ஆராய்ச்சி உச்சி மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றினார். இந்தியாவின் வலுவான வணிக நடைமுறைகள், திறமையான இளைஞர்கள், முதலீட்டாளர்களுக்கு ஏற்ற ஒழுங்குமுறை கட்டமைப்பு ஆகியவை நார்வே நிறுவனங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு அதிக அளவில் வாய்ப்புகளை வழங்குவதாக பிரதமர் கூறினார். சத்தீஸ்கர் மாநிலம் ஜக்தல்பூரில் மத்திய மண்டல குழுவின் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்கின்றனர். நாட்டில் அனைத்து எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளும் இயல்பான முறையில் செயல்பட்டு வருவதாகவும், மேற்காசிய நெருக்கடி காரணமாக இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் கச்சா எண்ணெய் கையிருப்பு போதிய அளவில் இருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. G20 உச்சி மாநாட்டை அமெரிக்கா இந்த ஆண்டின் இறுதியில் நடத்தவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை வாஷிங்டன் தீவிரப்படுத்தி வரும் நிலையில், முன்னதாக முன்னணி பொருளாதார நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை ஒருங்கிணைக்கும் G20 வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டை அக்டோபர் மாதம் நடத்தவுள்ளது. அமெரிக்கா, இந்தியா, சீனா, ரஷ்யா, ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற முக்கிய உறுப்பு நாடுகள் இந்த G20 அமைப்பில் உள்ளன. நடப்பு கோடையின் போது வெப்ப அலையின் தாக்கத்தில் இருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள மத்திய ஆயுஷ் துறை அமைச்சகம் விரிவான பொது சுகாதார அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது. வெயில் நேரத்தில் வெளியில் அலைவதை தவிர்க்கவும், போதிய அளவில் நீர் அருந்தி உடலில் நீர்ச்சத்து குறையாமல் பார்த்துக் கொள்ளவும் மெலிதான பருத்தி ஆடைகளை அணியவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி கோர்க்காடு துணை மின் நிலையத்தில் இருந்து செல்லும் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை உருவையாறு, மங்கலம் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.